அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. உலகெங்கிலும் உள்ள சான்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வந்தனத்தை இந்த நல்ல மாலை பொழுதிலே செலுத்தி, நேற்று எங்கே நம்ம அந்த உரையை நிறுத்தினோமோ அந்த இடத்திலிருந்து இப்பொழுது மீண்டும் இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த உன்னதமான செய்தியை தொடர்ந்து நாம் சிந்திப்போம். வள்ளல் பெருமான் நம்மை போன்ற மக்களும் அவரை போன்று வள்ளலாரை போன்று மரணமில்லா பெருவாழ்வு எய்த வேண்டும் என்ற ஒரு பெரு நோக்கத்தோடு தான் அவர் உழைத்தார்கள். ஆயிரக்கணக்கான பாடல் எழுதினார்கள் என்றெல்லாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம். அதற்கு அந்த எண்ணத்தினாலே சில ஒழுக்க கட்டுப்பாடுகளை நாம் அதை கடைபிடித்து வர வேண்டும். எல்லா செயல்களுக்கும் ஒரு முன்கூட்டியாக ஒரு பயிற்சியாக விளையாட்டு, அதாவது விளையாடல்கள் இருந்து நல்ல நிறையவே ஒரு பயிற்சியை முன்னெடுத்து கொண்டு செல்லுதான் போட்டிகளுக்கு வீரர்கள் செல்லுகிறார்கள். அது கிரிக்கெட் ஆகட்டும், அது கபடி போட்டி ஆகட்டும், மற்ற எந்த விளையாட்டாகட்டும், பரீட்சையாகட்டும், அதற்கு முன்கூட்டியே தன்னை தயார் செய்து கொண்டுதான் அவர்கள் அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் விருப்பப்பட்ட போட்டியிலே கலந்து கொள்ளுகிறார்கள். அதை போல இந்த சுத்தசன் மார்க்கம் என்ற இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு சில கட்டுப்பாடுகளோடு கூடிய ஒழுக்க முறைகளை வள்ளல் பெருமான் வகுத்தளித்திருக்கிறார்கள். அந்த ஒழுக்க முறைகளை நாம் கற்றுக்கொண்டு அதை கடைபிடிப்பதற்கு முன்பாக ஒரு பயிற்சி எடுத்துக்கொண்டுதான் இதுக்குள்ளே நாம் செல்ல வேண்டியது இருக்கிறது. அதற்கு இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் முதலிய ஒழுக்கங்களை விரிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டு அந்த இந்திரிய ஒழுக்கம் என்றால் என்ன, கரண ஒழுக்கம் என்றால் என்ன, ஜீவ ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு நாம் அதை கடைபிடித்து வாழ்வதற்கு அது ஒரு முக்கியமான ஒரு விளக்கமாக நமக்கு முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த சுத்த தேகம் என்பது அன்புருவம் என்றும் சொல்லப்படும். இதை பெறுவதற்கு உரிய ஞானாச்சாரத்தை, ஞான ஆசாரத்தை எல்லாம் வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியிலே விளக்கி உள்ளார்கள். அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானாச்சாரம் என்று அது சொல்லப்படுகிறது. அதாவது சர்வ சித்தியை உடைய கடவுள் ஒருவர் உண்டு என்றும் அவர் ஒருவரே என்றும் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். சர்வ சித்தி உடைய கடவுள் ஒருவர்தான் என்றும் அந்த கடவுளை, அந்த ஒருவரே ஆன கடவுள்தான் என்பதை முதலில், பல கடவுள்கள் எல்லாம் உலகத்திலே கிடையாது, சர்வ சித்தி உள்ள சர்வ வல்லமையுள்ள ஒரு கடவுள் ஒருவர் தான் இருக்கிறார் என்ற உண்மையை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கடவுளை உண்மை அன்பினாலே வழிபட வேண்டும். உண்மையான அன்பு அந்த கடவுள் மேலே, சர்வ சித்தி உள்ள சக்தி உள்ள அந்த கடவுள்பால் நாம் ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்து உண்மையான அன்பால் அவர்களை வழிபட வேண்டும். அப்படிப்பட்ட கடவுளை வழிபடுவதற்கு 2 சாதனங்களை வள்ளல் பெருமான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒன்று பர உபகாரம், மற்றொன்று சத்விசாரம். பர உபகாரம் என்பது தேகத்தாலும் வாக்காலும் திரவியத்தாலும் உபகாரம் செய்வது, உதவிகள் செய்வது. இது பர உபகாரம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்து சத்விசாரம் என்ற ஒரு செய்தியை வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள். ஆன்மநேய சம்பந்தமான தயா விசாரத்துடன் நாம் முதலிலே தனித்திருந்து பழகுவது சத்விசாரம்.
ஒத்துப்பட்ட நல்ல நண்பர்களோடு கூடியிருந்து கடவுளது புகழை விசாரித்தல், ஆன்மாவின் உண்மைகள் என்னவென்று நாம் அறிந்து கொள்வதற்கு ஒருவரை ஒருவர் கலந்துரையாடல் செய்தல், தன் சிறுமையை எல்லா வல்ல சர்வசக்தி உடைய கடவுளிடத்திலே விண்ணப்பித்தல். இவ்வளவு குறைபாடுகள் உடைய ஒரு நிலைமையிலே கடவுளே, சர்வசக்தி உள்ள பரம்பொருளே, நான் இருக்கிறேன், என்னை திருத்துங்கள் என்று நாம நம்முடைய குறைபாடுகளை எல்லாம் நினைத்து கடவுளிடத்திலே முறையிட்டு நம்மை நாமே திருத்திக் கொள்ளுவது ஆகும். இதுவே நாம் சுத்த தேகம் பெறுவதற்கு முன்னோடியான ஒரு வழி. கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கு, நம்முடைய குறைகளை சொல்லி நாம் திருந்துவதற்கு வழிவகைகளை எங்களுக்கு காட்டுங்கள் என்று நாம் கேட்பதுதான் சத்விசாரம். இந்த இருவகையான சாதனங்களில் பரோபகாரம் என்பது புறத்தில் நிகழ்வது. உதவி செய்தல், மருந்து வாங்கி கொடுத்தல், பள்ளி படிப்புக்கு உதவி செய்தல், நோயை குணப்படுத்துதல், உணவிடுதல் எல்லாமே வெளியே புறத்திலே நடைபெறுகிறது. அதுதான் உண்மை. இந்த சத்விசாரம் என்பது நாம் நம்முடைய மனத்திலே நிகழ்த்த வேண்டிய ஒரு செய்தி. மக்கள் அனைத்து உயிர்குலங்களுக்கெல்லாம் அன்பினாலும் கருணையினாலும் உதவுகின்ற செயலே பரோபகாரம். உலகிலே உள்ள பொருள்கள் 2 வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று உயிர்களின் தொகுப்பு, அதாவது வர்க்கம், தாவர வர்க்கம், உயிர் வர்க்கம், சீவ உயிர்கள், இந்த வர்க்கம் என்று 2 பிரிவாக இருக்கிறது. இதிலே ஆன்ம உயிர் வர்க்கத்தை சார்ந்தவை மனிதர்கள். ஆன்ம உயிர் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இந்த மனித தேகம் எடுத்த நாம் ஆன்ம உயிர் வர்க்கம். ஆன்ம ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்கு உரிய தகுதி உடையவர்களும் இந்த மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட மக்களாகிய நாமேதான். உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் ஒரு திரு பொது என அறிந்தேன். உயிரெல்லாம் நீ ஒரு திருநடம் புரியும் ஒரு திரு பொதுவென அறிந்தேன். எல்லா உயிர்களுக்குள்ளும் நீங்கள் இருந்து கொண்டு உங்களுடைய நடன செய்கையினாலே மூச்சு காற்றின் மூலமாக அது திருநடனத்தை அப்படி சொல்லுவார்கள். அப்படி ஒரு திரு பொதுவென அறிந்தேன். எல்லா மனிதர்களுக்கும் மூச்சு காற்று இருக்கிறது. அக்னினை பொருளாகிய மரங்களிலிருந்து மற்ற தாவர வர்க்கம் என்று சொல்லக்கூடிய மரங்களும் மூச்சு விடுகின்றன. நிலத்திலே வாழக்கூடிய மிருகங்களும் மூச்சு விடுகின்றன. மூச்சு அதற்கும் விடுகிறது. நீருக்குள்ளே அமிழ்ந்து வாழக்கூடிய திமிங்கலம், முதலை, மீன், தவளை முதலிய அந்த நீரில் வாழ் பிராணிகளுக்கும் அந்த மூச்சு காற்று இருக்கிறது. செயலெல்லாம் தவிர்த்தேன், திருவெல்லாம் மணந்தேன், சித்தெல்லாம் வல்லதொன்றிருந்தேன். எல்லா சித்துகளையும் மனித தேகம் பிடித்த நாம் தான் அறிந்து அதை கடைபிடிக்க முடியும். ஆகவே இயற்கையே உண்மை, ஏகதேசம் ஆன்மா. நம்முடைய ஆன்மாவை பற்றி வள்ளலார் என்ன சொல்லுகிறார் என்றால், இயற்கை உண்மை ஏகதேசம் நம்முடைய ஆன்மா. அந்த இயற்கை உண்மை பூரணம் கடவுள். இயற்கையிலே பூரணமாக குறையற்று விளங்குகிறவர் கடவுள். இயற்கையான உண்மை ஏகதேசம் நம்முடைய ஆன்மா, இயற்கையை ஒட்டியது. அந்த இயற்கை உண்மையை பூரணமாக உடையவர் கடவுள். கடவுள் இயற்கை விளக்கம். கடவுள் சக்தியானது இயற்கையாக எல்லா உலகத்திலும், எல்லா உயிரிலும், எல்லா தாவர ஜென்மங்களிலும், மற்ற எல்லாவற்றிலுமே அந்த கடவுள் இயற்கை விளக்கம் கலந்திருக்கிறது. அதுக்கு பேர் அருள் என்று பெயர். அந்த அருள் கலப்பு இல்லாமல் உலகத்தில் எந்த ஜீவராசிகளும் இல்லை, எந்த தாவர வர்க்கங்களும் இல்லை. இதுவே சிவதயவு ஆகும் என்று வள்ளலார் சொல்லுகிறார்கள். அருள் ஒளியின் ஏகதேசம் நம்முடைய உயிரொளி. எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஒன்றுக்கிறதே, அந்த இயற்கையான அருள் ஒளியின் ஏகதேசம் நம்முடைய உயிரொளி. இந்த உயிரை ஒளி என்று தான் சொல்லுகிறோம். ஆன்ம இயற்கை விளக்கம் ஜீவகாரண்யம். இந்த ஆன்மாவுடைய இயற்கை விளக்கம் என்பது ஜீவகாரண்யம். அருள் ஒளியின் ஏகதேசம் என்பது நம்முடைய உயிரொளி, எல்லாருடைய உயிரொளியும் தான். ஆன்ம நேயம் பற்றி
அருட்பெருஞ்சோதி அகவலிலே வள்ளலார் நிறைய தகவல்களை சொல்லி இருக்கிறார்கள். அருளல்லாது அணுவும் அசைந்திடாது, அதனால் அருள் நலம் பரவுக என்று அறைந்த மெய் சிவமே. அறைந்த என்றால் எனக்கு சொல்லி கொடுத்த மெய் சிவமே, அருள் அல்லாது, அருள் இல்லாதபடிக்கு இந்த உலகத்திலே ஒரு அணு கூட அசைந்திடாது. ஆகவே அருள் நலம் பரவுக என்று எனக்கு அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை மகனே கடைபிடித்து நட என்று சொன்னது சிவம் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள். அடுத்து அருளரின் எல்லாம் ஆகும் மீதுண்மை, அருளுற முயல்கவென்று அருளிய சிவமே. அருள் ஒன்று நாம் பெற்றுக்கொண்டால் மற்ற எல்லாமே நமக்கு பின்தொடர்ந்து அருளை அடித்து ஒவ்வொன்றாக நம்மிடத்தில் சேர்ந்துவிடும். ஆகவே அருளை பெற முயலுங்கள், அருள் உரின் எல்லாம் ஆகும், இது உண்மை. ஆகையினாலே மக்களாகிய நாம், அவர் சொல்லுகிறார், நீங்கள் அருளை பெற முயலுங்கள் என்று எல்லாம் வல்ல சிவம் அவருக்கு சொன்னதாக நமக்கு சொல்லுகிறார். அருளரின் துரும்புமோர் ஐந்தொழில் புரியும் தெருளுது எனவே செப்பிய சிவமே. அருள் உரின் மகனே, நீ மட்டும் அருளை பெற்றுக்கொண்டாயானால் ஒரு சிறிய துரும்பு கூட ஐந்தொழில் செய்யும் ஆற்றலை உன்னால் அதற்கு கொடுக்க முடியும். ஏனென்றால் அருளுடைய ஆற்றல் அளவு கடந்தது. அந்த அருளாற்றலை நீ பெற்றுக்கொண்டு ஒரு சிறு துரும்பை எடுத்து போட்டு நீ இந்த மாதிரி ஆகுக என்று சொன்னால் அந்த அருளின் தன்மையினாலே அந்த சிறு துரும்பு நீ எதுவாக ஆக வேண்டுமென்று நினைக்கிறாகோ அந்த தன்மையை பெற்று அதுவாக ஆகிவிடும். அருளுரின் துரும்பு மோர் ஐந்தொழில் புரியும் தெருள் இது, தெளிவான உண்மை இது, எனவே என்று எனக்கு செப்பிய சிவமே என்று அகவலிலே தான் இந்த தகவலை சொல்லுகிறார்கள். நாம் அருளை பெறுவதற்கு, அருள் நலம் அடைவதற்கும், அருளின் சுகத்தை நுகர்வதற்கும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உணர்ச்சியும் ஜீவகாருண்ய ஒழுக்கமும் நம்முள் வளர வேண்டும். இந்த மூன்றும் நமக்கு முக்கியமான தேவை. அருள் நலம் அடைவதற்கு, அருளின் சுகத்தை நுகர்வதற்கும், ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உணர்ச்சியை நாம் பெறுவதற்கும் ஜீவகாரண்ய ஒழுக்கம் நம்முள் வளர வேண்டும். இந்த ஜீவகாரண்ய ஒழுக்கமும் சுத்த சன்மார்க்கத்தை பெரு நெறியாக அது வளர்த்துவிடும். வள்ளலார் கண்ட நெறி அன்பு நெறி. இந்த நெறி உலகெங்கும் பரவினால் மனித நேயம் வளரும். ஆகவே இந்த அன்பு நெறி பரவுவதற்கு தடையாக உள்ள அனைத்தையும் புறந்தள்ள சொல்லுகிறார் வள்ளலார். ஆகவேதான் சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று மக்களுக்கு அறிவுறுத்துகிறார். இந்த ஆன்மநேயம் பரவுவதற்கு, அன்பு நெறியாகிய சுத்த சன்மார்க்கம் வளர்வதற்கு தடையாக உள்ளது சாதியும் மதமும் சமயமும் என்று வள்ளல் பெருமானுக்கு இறைவன் சொன்னதினாலே இவைகளை நீ நம்ப வேண்டாம் என்று நமக்கு அவர் உபதேசம் செய்கிறார். சாதி சமய சாத்திரங்கள் அனைத்தும் நாரிய குப்பை என்கிறார். அவற்றை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்கிறார். இப்படி ஒரு கடுமையான வாசகத்தை எல்லாம் வல்ல இரக்கமே உருவான வள்ளலார் சொல்லுகிறார் என்றால் அந்த சாதி சமயங்களுடைய கொடுமை என்னவாக எப்படிப்பட்டதாக இருக்கும். நீ மேல் சாதி, நீ கீழ் சாதி, நாங்கள் மேல் சாதி என்று நம்மை பார்த்து ஒருவர் சொல்லி இழிவாக சொன்னால் நமது மனம் எவ்வளவு புண்படும். ஆகையினாலே இந்த சாதியை சார்ந்த மக்கள் தான் பிறந்த சாதியை உயர்ந்த சாதி என்று ஒவ்வொருவரும் சாதிக்கிறார்கள். எல்லா சாதிக்காரனும் செத்து ஒளிந்துதான் போகிறான். இதில் உயர்ந்த சாதி என்ன, தாழ்ந்த சாதி என்ன? எல்லா சாதி மக்களும் ஒரு நாளைக்கு சாகத்தான் போகிறார்கள். இதை அவர்கள் உணர்வதில்லை. ஆகையினாலே அந்த சாதிகளை என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார். அவருடைய பாடலிலே இருட்சாதி தத்துவ சாத்திர குப்பை, இருட்சாதின இருளடைந்த கேவலமான அந்த சாதிகளை, அந்த தத்துவங்களை, அவர்கள் செய்யக்கூடிய சாங்கிய சடங்குகளை எல்லாம் இருவாய் புன்சையில் எருவாக்கி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வெட்டி புந்திய நிலத்திலே போடுங்கள். அது நஞ்சிலே போட வேண்டாம், நஞ்சை கெட்டு போகும். ஏன்னா அப்படி நாரிய குப்பை.
அவைகளெல்லாம் கொண்டு போய் இந்த கேழ்வரகு செம்பு இந்த மாதிரி நவதானியங்கள் விளையக்கூடிய அந்த புஞ்சை களத்திலே கொண்டு போய் அதை பரப்பிட்டு நிரவி அதன் மேலே நீங்கள் நடவு நடுங்கள். நிலக்கடலை, சாமை, எள்ளு, கொள்ளு இப்படிப்பட்ட செடிகளை அங்கே நடுங்கள். எருவாகி புன்சையில் எருவாகி போட்டு எல்லாத்தையும் காய வச்சு குழி தோண்டி புதைச்சி தோண்டி மேலே போட்டு காஞ்ச பிறகு இந்த மண்ணெல்லாம் எடுத்து கொண்டு போய் அந்த வயல்களிலே அது போடுங்கள், அது வளரட்டும். மருட்சாதி சமயங்கள் மதங்கள் ஆசிரமம். மருள் சாதி மருட்சியை தரக்கூடியது, இருள் நிறைந்தது, உபயோகமற்றது. இந்த மருட்சாதி சமயங்கள், இந்த மதங்கள், ஆசிரமங்கள், இந்த வழக்கங்கள் எல்லாம் குடிகொட்டி மண்மூடி போக வேண்டும், ஒன்றுமில்லாமல் அழிந்து ஒழிய வேண்டும் என்பது வள்ளலாருடைய பாடல். மருட்சாதி சமயங்கள் மதங்கள் ஆச்சிரம வழக்கெல்லாம் குளிகட்டி மண்மூடி போட்டு தெருச்சாரும் சுத்த சன்மார்க்க நன்னீதி சிறந்து விளங்க ஓர் சிற்சபை காட்டும் அருள்ஜோதி வீதியில் ஆட செய்தீரே அருட்பெருஞ்சோதியன் ஆண்டவர் நேரே. என்னை அதிலிருந்து மீட்டெடுத்து சாதி சமயம் மதம் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாவற்றையும் தூக்கி குழியிலே போட்டு மூடுடா மகனே, அவைகளில் உபயோகமற்றது நாரி போன சரக்கு, வீச்சம் எடுத்த சரக்கு, வீசி எரி என்று சொல்லி இறைவன் எனக்கு கட்டளை இட்டதனாலே அத்தனையும் நான் விட்டு விட்டேன். வள்ளலாருக்கு ஆதியிலே இளம் வயதிலேயே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தனது அருள் ஒளியினாலே ஓதாமல் அனைத்தையும் உணரும்படியாக செய்தருளினார்கள். சாதி சமயங்களிலே வீதி பல வகுத்த சாத்திர குப்பைகள் எல்லாம் பாத்திரம் அன்று, அது ஒரு பொருட்டாகவே நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்போ எவ்வளவு ஒரு கடுமையானபடிக்கு சாடுகிறார். இந்த சாதி சமயங்களிலே வீதி பல வகுத்து, நான் இந்த சாதி அதில் இந்த பிரிவு இன்னொரு பிரிவு ஒரே சாதியில் 9 பிரிவு, இதில் என்னத்துக்கு நமக்கு வேணும்? மனித சாதி அது மட்டும் போதும். மற்றதெல்லாம் ஆரியர்கள் நமக்கு வகுத்து கொடுத்து அவர்கள் இஷ்டத்துக்கு நம்மை வளைத்து நம்மை ஆட்சி புரிவதற்காக செய்த சூழ்ச்சி. ஆகையினாலே இந்த சாதி சமயங்களிலே வீதி பல வகுத்த சாத்திர குப்பைகள் எல்லாம் ஒரு பெரிய பாத்திரம் அன்றனவே ஆதியிலே என் உளத்திருந்தே அறிவிக்க நான் அறிந்தேன், அன்பால் இன்று உண்மை நிலை அறிவிக்க அறிந்தேன். அன்பினாலே எனக்கு ஆதரவளித்து, மகனே ராமலிங்கம் இதெல்லாம் பொய் புழுகுப்பா, எல்லாத்தையும் குப்பையில் போடு என்று வள்ளல் பெருமானாருக்கு இறைவன் சொன்னதுனாலே வள்ளல் பெருமான் இப்படி ஓங்கி உரத்த குரலிலே இவர்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒளிந்து போனால்தான் இந்த மனித இனம் சௌரியமாக வாழும். அதுக்கு இடையூறாக இருப்பது ஆரியர்களால் வகுக்கப்பட்ட அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானவைகளை எல்லாம் நம்மிடமிருந்து பெற்று வாழ்ந்து கொண்டு கருவறைக்குள்ளே நுழைந்து கொண்டு கடவுளுக்கு எங்களுக்கு தான் பேச்சு என்று பொய் சொல்லி கொண்டு கடவுள் தினம் வந்தவர்கிட்ட பேசுகிறாரா? ஒன்றுமே இல்லை. எந்த கடவுளும் எதுவும் சொன்னதில்லை, கேட்டதில்லை, இதுவரைக்கும் இல்லை. அப்படி கடவுள் பேசுவதாக இருந்தால் கோயிலிலே களவு நடக்குமா? சிலைகள் திருடப்படுமா? நாம் சிந்திக்க வேண்டாமா? எந்த கடவுளும் எப்பொழுதும் எதுவும் பேசியது இல்லை. பேசுவதாக இவள் கதைகளை சொல்லி கட்டி எழுதி வைத்து நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்பதை இன்னமும் நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று வள்ளலார் வருத்தப்படுகிறார். ஓதி உணர்ந்தோர் புகழும் சமரச சன்மார்க்கம் ஒற்றேன். இவர்களெல்லாம் விட்டு தொலைத்த பிறகு உயர்ந்த மக்கள் எல்லாம் ஓதி உணர்ந்தோர் சொல்லுகிற அந்த சுத்த சன்மார்க்க நெறியை நான் உற்றேன், கடைபிடித்தேன், சிற்சபையை காண பெற்றேன். இந்த சிற்சபையை இதுதான் என்று நான் அதை கண்டுகொண்டேன். மெய்ப்பொருளாம் சோதி நடத்து அரசை என்றன் உயிர்க்குயிராம் பதியை சுத்த சேவ நிறைவை உள்ளே பெற்று மகிழ்ந்தேனே. வெளியே கிடையாது, வெளியே ஒன்றுமே கிடையாது. எல்லாமே இந்த மனத்தளவிலே அறிவை கொண்டு அறிந்து புருவமத்தில் மனம் வைத்து தியானம் செய்து தனக்கு எல்லா சக்தி சித்திகளையும் கொடுக்க வேண்டுமென்று உண்மை அன்போடு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி ஒவ்வொருவரும் அதை நாம் கெஞ்சி கேட்டு அழுது பெற்று கொள்ளலாம். அழுதால் பெறலாம்,
ஆணவத்தால் எதையும் பெற முடியாது. ஆரியர்கள் இந்த வழிகளையெல்லாம் அடைத்துவிட்டு நம்மை அடிமைகளாக்கி 6000 ஆண்டுகளாக இந்த மதத்தின் பெயராலே அவர்கள் சௌரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் வகுக்கப்பட்ட நியாயங்களும் இந்த மதங்களும் மற்ற கதைகளும் எல்லாமே பொய். வள்ளல் பெருமான் அறுதியாக உறுதியிட்டு கூறியிருக்கிறார்கள். இது உண்மை என்று நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் நாம் பிழைத்தோம். இல்லை அது அவங்க சொன்னது தான் மேலானது என்று நாம் நினைத்து கொண்டால் ஏமாளிகளாக அவர்களுக்கு கீழே இருந்து சூத்திர பட்டத்தை வாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியதுதான். நம்ம நாட்டிலே நம்ம கோயில்களிலே நமக்கு இடமில்லாமல் செய்து விட்டார்கள். தமிழுக்கு குடமுழுக்கு நடத்த முடியவில்லை. எங்களுக்கு ஆரியராக எங்களுக்கு எங்கள் பாஷையாக மாத்ரு பாஷை என்று சொல்லப்படுகிற தேவ பாஷை என்று சொல்லப்படுகிற நடைமுறையில் இல்லாத சமஸ்கிருத மந்திரங்களை சொன்னால்தான் அந்த கடவுளுக்கு தெரியும் என்று பொய்யை சொல்லி கும்பாபிஷேகம் செய்யும் போது தமிழிலே மந்திரம் ஓதுவதற்கு இடையூறாக இருந்து அதை தடுக்கிறார்கள். ஒரு பெயருக்குத்தான் தமிழிலே மந்திரம் ஓதப்படுகிறதே ஒழிய உண்மையானபடிக்கு அவர்கள் வைத்ததுதான் சட்டம் என்று இன்றைக்கு வரையிலுமே இந்த கும்பாபிஷேகங்களில் தமிழ் தள்ளி வைக்கப்பட்டது படுகிறது. அவர்கள் இருக்கிற காலங்கள் வரைக்கும் தமிழை உள்ளே நுழைய விட மாட்டார்கள். யாருக்குமே புரியாத உதவாத பாஷை, நடைமுறையில் இல்லாத பாஷை. சுந்தரம் பிள்ளை அவர்கள் பாடியதைப் போல அழிந்து ஒளிந்து சிதையாவுன் ஆரியம்போல், ஆரிய பாஷை என்று சொல்லப்படுகிற அந்த ஆரிய பாஷையைப் போல அழிந்து ஒளிந்து சிதையாவுன் திறம் விளைந்து வாழ்த்துதுமே என்று அதை தமிழ் வாழ்த்திலே அதை சொல்லுகிறார்கள். ஆரிய பாஷை போன இடம் தெரியலை, இல்லை நடைமுறையில் இல்லை, செத்துப்போன பாஷையாகிவிட்டது. ஆனாலும் இவர்கள் இது மாத்ரு பாஷை என்று சொல்லுகிறார்கள். ஒரு காலகட்டத்திலே வள்ளலார் இடத்திலே அந்த நாளிலே மயிலாப்பூருக்கு வந்த சங்கராச்சாரியார் சந்தேகம் ஒன்றை கேட்பதற்கு இவரை அழைத்து வரை சொல்லுகிறார்கள். மடத்திலே உள்ளவர்களும் இந்த மாதிரி ராமலிங்கம் என்று சொல்லக்கூடிய தமிழ் புலவர் இருக்கிறார், தமிழிலும் மகா வித்வான், இந்த மாதிரி ஆரிய பாஷையாகிய சமஸ்கிருதத்தில் அவருக்கு நிகரான ஆள் இல்லை என்று அந்த சங்கராச்சாரியரிடத்தை சொன்னபோது ஆள் அனுப்பி வள்ளல் பெருமானை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவரோடு தொழுவூர் வேலாயுதம் முதலியாரும் வருகிறார்கள். வந்து ஒரு 5 நிமிஷம் பொறுத்து தனக்கு சந்தேகமற்ற பகுதிகளை எல்லாம் எடுத்து காட்டுகிறார். வள்ளல் பெருமான் அந்த சமஸ்கிருத வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தங்கள் சொல்லி அது சந்தேகத்தை புரிய வைத்துவிட்டு தன்னுடைய சிஷியருடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டுமல்லவா, அதுக்காக இந்தாயா நீங்கள் இதை வாங்கி கொண்டு இதில் உள்ளதுக்கு மேல் கொண்டு நீ சொல்லு என்று உத்தரவு போடுகிறார். கைகட்டி வாய் புதைத்து வாங்கி கொண்ட தொழுவூர் வேலாயுத முதலியார் வள்ளலார் சொன்னதைப் போல அதுக்கு தகுந்த விளக்கங்களை எல்லாம் சொல்லி முடிக்கிறார்கள். எல்லாம் கேட்டுக்கொண்ட சங்கராச்சாரியார் அவர்கள் என்ன இருந்தாலும் எங்களுடைய பாஷை மாத்ரு பாஷை, அதாவது மாதாவினுடைய தாய் பாஷை, எல்லா உலக மொழிகளுக்கும் எங்களுடைய சமஸ்கிருதம் தான் ஆதி தாய் பாஷை என்று, அதாவது தாய்மொழி என்று சொல்லுகிறார்கள். உடனே வள்ளல் பெருமான் ஒரு நிமிடமும் காலதாமதம் செய்யாமல் அப்படியே இருக்கட்டும், உங்களுடைய வடமொழி தாய் பாஷை என்றால் எங்களுடைய தமிழ் மொழி தந்தை பாஷை. ஒரு தாய் இல்லாவிட்டால் அவள் எவ்வளவு சிறந்தவளாக இருந்தாலும் கணவன் ஒருத்தன் இல்லாவிட்டால் அந்த தாய்க்கு சிறப்பேது. ஆகையினாலே உங்களுடைய தாய் பாஷை மாத்ரு பாஷையாக இருக்கட்டும், எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எங்கள் தமிழ் உங்களுடைய தாய் பாஷைக்கு கணவன் பாஷை, அதுக்கு ஆண் பாஷை, ஒரு ஆண் வேண்டுமல்லவா, எங்கள் பாஷை தந்தையின் பாஷை, அனைத்து மொழிகளுக்கும் இது பொருந்தும் என்று சொல்லிவிட்டு விடைபெற்று வருகிறார்கள். வந்த பெருமான் சும்மா இல்லை. உடனே இந்த தா மே இல் இந்த 3 எழுத்துக்கு சேர்த்து வள்ளலார் தமிழுக்கு இட்ட உரை என்று ஒரு உரைநடை பகுதியை இந்த 3 இல்லு இத்து இம்மு இவைகளெல்லாம் விளக்கி தமிழுக்கு ஒரு விளக்கத்தையே எழுதி உடனே ஒரு ஆளுகள் மூலமாக கொடுத்து சங்கர மடத்திலே சங்கராச்சாரியர் இடத்திலே கொடுத்து விடுகிறார்கள். இது பின்னாளிலே ஒரு சின்ன நூலாக ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் தமிழுக்கிட்ட உரை என்று பிரசித்தி பெற்ற உரையாக அது அன்றும் இருந்தது, இன்றும் இருந்தது. என்ன இருந்தாலும் இந்த ஆரியர்கள்
செத்துப்போன பாஷையை வைத்துக்கொண்டு இன்றைக்கு வரைக்குமே அதை தூக்கி பிடிக்கிறார்கள் என்பதை மாத்ரு பாஷை என்பது அவருக்கு சொன்னதற்கு வள்ளலார் உடனடியாக எங்கள் தமிழ் தந்தை மொழி, உங்கள் சமஸ்கிருதம் தாய்மொழியாக இருக்கட்டும் என்று ஒரே அடியாக அடித்து நொறுக்கி விடுகிறார்கள். அதற்கு சங்கராச்சாரியார் பதில் சொல்ல முடியவில்லை. எல்லோரும் பேசாமல் உட்கார்ந்திருக்கிறார்கள். சரி, நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி வந்தனத்தை சொல்லிவிட்டு மயிலாப்பூர் மடத்திலிருந்து வள்ளலாரும் தொழுவூராரும் வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். வந்த பிறகு தமிழுக்கு இட்ட உரையை எழுதி அனுப்பி வைக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஆதிகாலத்திலே இருந்தே தமிழை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடையே ஆரியர்கள் இருந்தார்கள், இன்னமும் இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த குடமுழுக்குகளிலே தமிழ் ஒரு பெயருக்கு சொல்லப்படுகிறதே ஒழிய அவர்களால் நடத்தப்படுகிற குடமுழுக்குகளில் அந்த புரியாத மந்திரத்தை தான் ஓயாது விடிய விடிய 3 நாளைக்கு சொல்லுகிறார்கள். இது நாம் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகையினாலே ஜோதி நடத்த அரசை புருவ மத்தியிலே சுத்த சர்மார்க்க நிலையுற்று நான் பெற்றுக்கொண்டேன் என்ற பாடலிலே முடிக்கிறார்கள். வள்ளலார் மனிதநேய ஒருமைப்பாட்டு உரிமையாலே மக்கள் அனைவரையும் தாம் பெற்ற பேரை நினைவுபடுத்தி நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம், வாருங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், வழிமுறைகளை சொல்லித் தருகிறேன், கற்றுக் கொடுக்கிறேன் என்றுதான் கூவி கூவி அழைத்தார்கள். நம்மையெல்லாம் அழைத்தார். நாம் போகவே இல்லை. சுத்த சன்மார்க்க லட்சியமாகி ஆன்மநேய ஒருமைப்பாட்டு வளர்ந்தால்தான் உலகியலில் தற்காலம் நிலவக்கூடிய இந்த துன்பங்கள் அனைத்தையும் குறையும். கொலை புலை தவிரும், அன்பினும் ஆறு கரை புரந்து ஓடும், துஞ்சும் இவ்வுடல் துஞ்சாத அன்புருவமாக மாறும். உலகில் உள்ள உயிரிழத்திலே இரக்கமும் கருணையும் ஆன்மநேயத்தால் தான் வளர்க்க முடியும். ஆன்மநேயம் இருந்தால்தான் ஒவ்வொரு மனித உள்ளத்திலும் இரக்கமும் கருணையும் மலரும். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணுவார் இதயம் ஆண்டவர் குடியிருக்கும் கோயில் என்கிறார் பெருமான். எல்லா உயிர்களும் என்னுடைய உயிர்தான் என்று எவர் எண்ணுகிறாரோ அந்த பெருமகனாருடைய உள்ளத்திலே ஆண்டவன் குடியிருக்கும் கோயில் அதுவாகும் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். சமூக வாழ்வில் உயர்ந்தாரும் ஒத்தாரும் தாழ்ந்தாரும் ஆன்மநேயத்தை உணர்ந்து அன்புடன் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போக்கும் செய்யும் தொழிலை பொறுத்து. ஆகையினால பிறப்பிலே அனைவரும் தாயின் கருவறையிலிருந்து அதற்கென உண்டாக்கப்பட்ட உறுப்புகளிலிருந்து தான் குழந்தைகள் பிறக்கிறது. ஆனால் ஆரியர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கடவுள் முகத்திலே இருந்து பிறந்தோம் என்று. ஏன் இன்று பிறக்கலாமே? கடவுள் முகத்திலே இருந்து எங்கேயாவது குழந்தை பிறக்குமா? அவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் கடவுள் குழந்தைகள், கடவுள் முகத்திலே இருந்து பிறந்தவர்கள் என்று. அன்றைக்கு ஒரு சட்டம், இன்றைக்கு ஒரு சட்டமா? இன்றைக்கும் ஆரிய குடும்பங்களிலே யாருக்காவது முகத்திலே குழந்தை பிறந்திருக்கிறதா? இது பொய் இல்லையா? நம்ம ஏமாற்றுகிற செயல் இல்லையா? நாங்கள் ஆரியர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்வதற்கு அடையாளமாக கடவுளுடைய முகத்திலிருந்து நாங்கள் பிறந்தோம் என்று பொய்யை சொல்லுகிறார்கள். அது மெய்யல்ல. யாருக்காவது இதில் நம்பிக்கை இருக்கிறதா? அதற்கு உண்பதற்கு வாய், ஐம்புலன்கள், நவத்வாரங்கள், உணர்வதற்கு நுகர்வதற்கு எல்லாவற்றுக்கும் இறைவன் ஒவ்வொரு ஆசன வாய்களை எல்லாம் வைத்து படைத்திருக்கும் போது ஆரியர்களுக்கு மட்டும் எப்படி கடவுள் முகத்திலே இருந்து குழந்தையை பிறப்பிப்பார் என்பதை நாம் தான் சிந்தித்து கொண்டு இந்த ஆரியர்களுடைய சூழ்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வாயிலிருந்து வர்றது அத்தனையுமே பொய்யான கடவுள்கள். கடவுள் என்பது உருவத்தில் எங்கும் இல்லை என்பது உண்மையான கொள்கை. வள்ளலார் வகுத்து கொடுத்தது, எல்லா ஞானிகளும் தமிழ்நாடு சித்தர்களும் பேசியது. அதை மறுத்த ஒருவரை இதுவரைக்கும் பேச முடியவில்லை. பல கடவுள் இருக்கிறார் என்று நிரூபிக்க முடியுமா? பொம்மைகளை நாம செய்து வைத்துக் கொண்டு இது கடவுள் என்று நாம் கதறி கொண்டிருந்தாலும் அந்த பொம்மைகள் ஒரு நாளாவது பேசுகிறதா? கோயிலுக்கு பூட்டுக்கு மேல் பூட்டு போட்டு விட்டு தானே வருகிறோம். உண்டியலுக்கு ஒரு பூட்டு, வெளிக்கதவு பூட்டு, உள்கதவு பூட்டு, அத்தனை பூட்டுகளும் போட்டுவிட்டு வந்த பிறகும் சிலைகள் களவு போகிறது என்றால் என்ன காரணம்? அந்த கடவுளுக்கு சக்தி இல்லை என்பது ஊரறிந்த விஷயம். அதை எடுத்து செல்கிறவர்களுக்கு பயமில்லை என்பதும் ஊரறிந்த விஷயம். ஒரு கடவுளாவது தன்னை தூக்கி கொண்டு சாக்கு பையிலே போட்டு கட்டி கொண்டு போகும்போது அவனுக்கு கண்ணை தெரியாமல் போகட்டும் என்று செய்திருக்கிறதா?
அல்லது அந்த கோயில் நிர்வாக இடத்திலே கனவிலே கொண்டு நேரடியாக தட்டி எழுப்பி கோயிலிலே கொள்ளடிக்கிறாண்டா வந்து பிடி என்று சொல்லியிருக்கிறதா? கடவுள் என்றும் எதையும் சொல்வது இல்லை. கடவுள் கொடுப்பவரே தவிர நம்மிடத்தை எதையும் வாங்குபவர் அல்ல. ஆகையினாலே கருணையே உருவான கடவுள் அன்பாக தயவாக உலக உயிர்களுக்கெல்லாம் உதவி கொண்டிருக்கிற உத்தமர். அவருக்கு என்னத்துக்கு தங்க கிரீடம், தங்க பல்லக்கு, அந்த மாதிரி லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி பல்லக்கிலே ஜோடித்து தங்கத்தை எல்லாம் போட்டு ஆயிரக்கணக்கான தங்க நாணயங்களை உருக்கி தேர்கள் செய்து பிடித்து வடம் பிடித்து இழுத்து கொண்டு போகிறோமே. இதுக்கு முன்னாடி மன்னாதி மன்னர்கள் காலத்திலும் இதை நம்பிக்கொண்டுதானே லட்சக்கணக்கான ரூபாய்கள் பெருமான பொன்னாபரணங்கள் எல்லாம் ஒவ்வொரு அரசர்களும் கோயிலுக்கு நன்கொடையாக சாமிக்கு கொடுத்தார்களே. அந்த கணக்கெல்லாம் அப்படி என்னாச்சு? இதனை யார் கேட்பது? யாருக்கு தெரியும்? இதுவரைக்கும் அதுக்கு உண்மையானபடிக்கு பதில் யாருக்குமே சொல்ல தெரியாது. போனதெல்லாம் போக இருக்கிற மிச்சத்தை கணக்கெடுத்து கொண்டு வைத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் போடக்கூடிய நகைகளுக்கும் ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் ஏற்படும். அதாவது ஆரியர்கள் வைத்ததுதான் சட்டம். கோயில்களிலே தமிழர்களுக்கு சாதாரண மக்களுக்கு அந்த கருவறைக்குள்ளே அரசனாக இருந்தாலும் போக முடியாது, விடமாட்டோம், கருவறை எங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லுகிறார்கள். கருவறை என்பது தாயினுடைய கர்ப்பப்பை. அதே போல கடவுள் குடியிருப்பது கருவறை. இந்த கருவறையில் ஆணோ பெண்ணோ குடியிருப்பதை போல ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ சிலைகளாக அந்த கருவறைக்குள்ளே எடுத்து வைத்து அவர்கள் பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த தெய்வங்களுக்கு நாம் செய்த தெய்வங்கள், நம்மை செய்த தெய்வங்கள் தாயும் தந்தையும். இது நமக்கு விளங்குகிறதா? தாயும் தந்தையும் இல்லாமல் குழந்தை பிறக்க முடியாது. பொம்மைக்கு பொம்மை கல்யாணம் செய்து வைத்து குழந்தை பிறக்குமா? வளைகாப்பு நடத்தினால் 9வது மாதத்தில் கர்ப்பம் வர வேண்டும், 10வது மாதத்தில் குழந்தை பெற வேண்டும். எந்த கோயிலாத அந்த மாதிரி புதுசாக இந்த சுப்பிரமணியரும் விநாயகரும் தவிர மற்ற கோயில்களில் நடக்கிற இந்த விழாக்களிலே வளைகாப்பு விழா செய்தால் அடுத்த மாதம் 10வது மாதம் குழந்தை பிறக்கணுமே. புதுசாக எந்த குழந்தையும் பிறக்கவில்லையே. கணபதி சுப்பிரமணியர் தவிர புதுசாக ஆயிரக்கணக்கான வளைகாப்பு நடத்தையும் எந்த அம்மனுக்கும் குழந்தை பிறக்கவில்லையே. கடவுளுக்கு ஒரு கல்யாணமாக பண்ணுகிறார்கள், பல 100 கல்யாணங்கள் வருஷத்துக்கு எல்லா கோயிலும் பண்ணுகிறார்களே. இது நியாயமான விஷயமா? கடவுளுக்கு யார் தாலி கட்டுறது? ஐயர் தானே தாலி கட்டுகிறார். இது நியாயமா? நம்முடைய தாயாருக்கு பிரத்யான் வந்து தாலி கட்ட முடியுமா? இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டாமா? இதுக்கு ஒரு விசேஷம் என்று எடுத்து வச்சு பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கட்டிவிட்டு இப்படி கையை கட்டி கொண்டு அண்ணா வந்து அவர் தாலி கட்டதை பார்த்து கொண்டிருக்கிறோமே. இது நல்ல செய்தியா? யோசனை பண்ணி பார்த்தோமா? இது கடவுளுக்கு தேவையா? கடவுள் கல்யாணம் கேட்டாரா? இந்த ஆரியர்கள் எடுத்து வைத்ததில் இதில் ஒன்று பிழைக்கிற வழி இதெல்லாம். அதிலே காசு போக்குவரத்து தட்டுகளில் போட்டதெல்லாம் அவர்களுக்கு, உண்டியில் போடாமல் தட்டில் போடு என்று வாங்கி கொள்ளுகிறார்கள். அவர்கள் சரியானபடிக்கு வகுத்து ஒரு பிளான் பண்ணி இந்த கோயில் குளங்கள் பெருக கட்ட 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 அவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறது. தமிழர்கள் வறுமை வருகிறார்கள். சிறுக சிறுக சேர்த்து தாலியை கூட கொண்டு போய் உண்டியில் போடுகிற காலமாக இது மாறிவிட்டது. நல்லது நடக்கும் என்று நம்பி போடுகிறார்கள். லட்சக்கணக்கான ரூபாய்கள், கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஒவ்வொரு பெரிய கோயிலுக்கும் வசூலாகிறது. இவைகளெல்லாம் ஆரிய பெருமக்கள் வாழ்வதற்கு சரியானபடிக்கு ஒரு வசதியை செய்து கொண்டதினாலே இந்த கோயிலை வைத்து இந்த கும்பல் 6000 ஆண்டுகளாகவே பிழைத்து கொண்டிருக்கிறதை வள்ளலாறு உணர்ந்துதான் சாதியும் சமயமும் இந்த சாஸ்திரங்களும் பொய்யானது என்று சொல்லுகிறார்கள். இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், தள்ளுபடி செய்கிறவர்கள் தள்ளுபடி செய்யலாம். இது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது என்று நாம் இத்தோடு இதை நிறுத்தி கொள்கிறோம். அறியாமை போக்க வந்த வள்ளலாருக்கே ஆப்பு வைக்கக்கூடிய நிலையிலே இன்று கோயில் குளங்களிலிருந்து தமிழை அப்புறப்படுத்தி விட்டார்கள். இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகையினாலே ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகில் நடத்த வேண்டும் என்பது வள்ளலார் கொள்கை. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிருக்கு அண்மையெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். இது நல்ல கொள்கை இல்லையா? எல்லா உயிருக்கும் அன்பு செய்ய வேண்டும் என்பது இது வள்ளலார் கொள்கை.
நீ தள்ளி நில்லு, நீ சூத்திரன், எனக்கு கீழ்ப்பட்டவன் என்று சொல்லி வள்ளலார் மக்களை எல்லாம் இப்படி வெறுத்தா பேசினார், ஒதுக்கியா வைத்தார். எல்லோரையும் அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய மார்க்கம் அன்பு மார்க்கம், அருள் மார்க்கம், இந்த சுத்த சன்மார்க்கம். ஆகவே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நடம்புரிகின்ற இடம் சுத்த மனத்திலே, பரோபகாரம் செய்யக்கூடிய அந்த உண்மையான அன்பர்கள் மனத்திலே வள்ளல் பெருமான் அருள் உருவாக இருந்து அவர்களுக்கு ஆவண செய்து கொண்டு அறிவிலே புகுந்திருந்து தெரியாத செய்திகளை தெரியப்படுத்துகிறார். அவர் நிறைவாக கடைசியிலே சொன்னது, இப்பொழுது நான் இந்த உருவத்தில் இருக்கிறேன், இன்னும் 10-15 நாட்கள் பொறுத்த பிறகு நான் இறைவனோடு கலந்து கொள்வேன். அதன் பிறகு உங்கள் ஒருவர் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன், ஆனால் உங்கள் உள்ளத்தில் புகுந்து குடியிருந்து உங்கள் அறிவில் நான் குடியிருந்து எல்லாவற்றையும் விளக்குவேன் என்ற பொருள்பட பேசிய பேருபதேசத்தை நாம் பேசி அடிக்கடி படித்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். பிற உயிர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டினால்தான் இந்த சன்மார்க்கமானது தொடங்கும். ஆகையினாலே இந்த அடிகள் இளம் வயதிலே, அதாவது 12 வயது தொடங்கி அனித்திய தேகத்தை சுத்த தேகமாக மாற்றுவது எப்படி என்று 39 வருடம் பாடுபட்டுத்தான் தோளெல்லாம் குலைந்திட என்று வரக்கூடிய தன்னுடைய உடல் எப்படியெல்லாம் உருமாற்றம் அடைந்து அந்த அருளுக்கு லாயக்காக ஆனது என்பதையெல்லாம் அந்த இதிலே வள்ளல் பெருமான் உடல் மாற்றத்திலே அகவலிலே கடைசியிலே சொல்லி வருகிறார்கள். இந்த தேகத்திலே தான் இருப்பதை வள்ளலார் வெறுக்கிறார். புன்புலால் உடம்பில் அசுத்தமும் இதனில் புகுந்த இருக்கின்ற புணர்ப்பும் என்பொலா மணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கிய ஏக்கம் நீ அறிவாய், வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு மயங்கி உள் நடுங்கி ஆற்றாமல் என்பெல்லாம் கருக இழைத்தனன் அந்த இழைப்பையும் நீ அறிவாய். ஐயோ, புலாலை மக்கள் இப்படி ஒரு உயிரை கொன்று ஆட்டையும் மாட்டையும் இதையெல்லாம் கொண்டு தின்கிறார்களே, சாகும்போது அந்த உயிரை என்ன பாடுபடும் என்றெல்லாம் வள்ளலார் நொந்து நூலாகி போய் இந்த பாடல் பாடியிருக்கிறார்கள். பெருமனார் இந்த உடம்பின் அசுத்தத்தை எண்ணி எண்ணி ஏங்கி தவித்தார். அதை எப்படியாவது சுத்த தேகமாக மாற்றிவிட வேண்டும் என்று ஒரு தொடர் முயற்சி செய்து 39 ஆண்டுகள் பாடுபட்டு அது சித்தி விளாகத்திலே நிறைவு பெறுகிறது. ஆகவே உலகியலீர், நீங்கள் கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே. என்னென்ன கதைகளை கேள்விப்பட்டீர்களோ எல்லாம் பழுதான கதைகள், மோசமான கதைகள், தேவையில்லாத கதைகள். நீ கண்டதெல்லாம் அனித்தியமே. திருவிழா, தேர், சாட்சி, சூழ்ச்சி, தீச்சட்டி எடுத்தல், கூவாகம், அங்கே இந்த மாதிரி தாலி எடுத்துக்கூடிய ஒரு விழா நடத்துதல், இப்படிப்பட்ட கூத்துக்கள் எல்லாம் நீங்கள் கண்டதெல்லாம் ஒன்றும் உருப்படி இல்லாத அனித்தியமானது, கேட்டதெல்லாம் பழுதானது. நீங்கள் கற்றதெல்லாம் பொய் நூல்கள், மெய் நூல்கள் அல்ல. கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே. ஆக ஆனந்தம், சந்தோஷம் என்று மகிழ்ச்சியோடு கூத்தாடி கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் பொய்யானது. உலகியலீர், இதுவரையும் நீர் உண்மை அறிந்திலீரே. விண்டுதலால் என்ன நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எண்டக சிற்றம்பலத்தே எந்த அருளுடைய அடைமீன் மெய்ப்பொருளை உணர்ந்து நான் விண்டதனால் இப்படி எடுத்து சொன்ன பிறகாவது நீங்கள் சமரச சுத்த சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் என்னதென உணர்ந்து நன்குணர்ந்து எண்டக சிற்றம்பலத்தே 8 வாயிலை வைத்து கட்டப்பட்ட எண்டகசி சிற்றம்பலத்தே எந்தை அருளை அடைமின் இரவாத வரம்பெறலாம் என்ப முறலாம். இது ஞானசரியிலே வரக்கூடிய ஒரு பாட்டல். ஞானசரிகை என்பது மரணமில்லா பெருவாழ்வுக்கு ஒரு தங்க திறவுகோல். ஞானசரிமையை அது அந்தாதி முறையிலே தொடர்ந்து பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பாட்டும் 1,00,000 பொன் பெறும். அவ்வளவு விஷயங்களை உள்ளே அடக்கி வைத்து பாடியிருக்கிறார்கள். அதையெல்லாம் தான் சன்மார்க்க சங்கத்தில் எடுத்து பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சொல்லியும் பார்த்தாகிவிட்டது பல சங்கங்களிலே. அவர்களெல்லாம் என்னை ஒரு மாதிரியாகத்தான் பார்க்கிறார்கள் ஒழிய இவன் உண்மை சொல்கிறான், அதை கேட்போம் என்று யாரும் இல்லை. நையாண்டி நக்கல் செய்து இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, இந்த ஆளை பேச கூப்பிடுறது தப்பு என்று என்னை கோவித்து புறணை பேசுகிறார்கள்.
இதையெல்லாம் கண்டுத்தான் இப்பொழுது எந்த சங்கங்களில் நாம் போய் பேசுவது பிரயோஜனம் இல்லை. ஒரு தீமைக்கு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடாது. என்ன சொன்னாலும் அவர்களை மாற்ற முடியவில்லை என்ற ஆதங்கத்திலே நானும் இந்த மாதிரி இது ஒரு இன்டர்நெட்டை ஏற்படுத்தி இந்த யூடியூபிலேயாவது பேசலாம், மக்களுக்கு போய் பரவட்டும், கேட்பவர்கள் கேட்கட்டும். சங்கங்களிலே போய் என்னால் ஜெயிக்க முடியாது, அங்கே இருப்பவர்களெல்லாம் என்னை ஒரு பைத்தியக்காரன் என்று நினைத்து கேவலப்படுத்தி வெளியே சொல்லுகிறார்கள். ஆகையினாலே என்னுடைய சங்கங்களில் பேசுவதை நான் உண்மையிலே குறைத்து கொண்டேன். வீணாக அவமானப்பட வேண்டாம் என்ற எண்ணத்திலே விலகி கொண்டேன். அதை பொதுமக்கள் மத்தியிலே பேசுவதற்கு இந்த யூடியூப் ஒரு வாய்ப்பாக அமைந்ததனாலே வள்ளலார் சொன்னதை உண்மையிலே நான் என்னுடைய கருத்து இதில் ஒன்றுமே ஒரு சைபர் ஒன்றும் இல்லை. வள்ளலார் சொன்னதை சொல்லுகிறேன். உரைநடை பகுதியில் உள்ள உண்மையை சொல்லுகிறேன். இதெல்லாம் வேண்டியதில்லை என்றால் வள்ளலார் உரைநடை பகுதியை எழுதியிருக்கவே வேண்டாமே, அப்படியே விட்டு மற்றவர்கள் போல அவரும் ஜால்ரா அடித்து கொண்டு போயிருக்கலாமே. 16 ஆண்டு காலத்திலே வடலூர் பகுதிக்கு வந்த பிறகுதானே இந்த சூழ்ச்சியை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டு மக்களை திருத்த வேண்டும் என்று ஒரு புரட்சி துறவியாக மாறி அத்தனையும் சொல்லுகிறார்கள். அவைகளை நாங்கள் கேட்க வேண்டுமே தவிர அதை மறுத்து பேச நமக்கு எந்த உரிமையும் இல்லாது. கடைபிடிப்பதும் கடைபிடிக்காமல் போவது நம்முடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் வள்ளல் பெருமான் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் பேருபதேசம் செய்தார். அது நிறைய உண்மைகளை சொல்லியிருக்கிறார். அத்தனையும் உரைநடை பகுதியிலே உள்ளது. நம்முடைய நாடி நரம்புகள் தான் நாம் வணங்கும் தெய்வமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இதையாவது சற்று பொறுமையோடு படித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டாமா? நாம் தான் ஒன்று எல்லாத்தையும் நம்பி அவர் சொல்வதே உண்மை என்று கேட்டுக்கொண்டே போனால் எப்படி? அதை மாற்று கருத்து ஒன்று வந்தால் அது உண்மையா பொய்யா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? வள்ளலார் சொன்னதுக்கு இதுவரை யாரும் பதில் சொல்லி இருக்கிறார்களா? யாராவது வள்ளலார் சொன்னதெல்லாம் பொய் என்று இருந்தால் சொல்லலாமே. அவர் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறார். உரைநடை பகுதியில் நன்மையைத்தான் எழுதியிருக்கிறார். அதிலே இந்த சன்மார்கள் தங்கள் சுயநலத்துக்காக வேண்டி அதை வெளிப்படுத்துவதில்லை. கூட்டம் சேராது என்று சொல்லி தனக்கு தெரிந்ததை மட்டும் சொல்லிவிட்டு சன்மார்க்கத்தை நடத்தி கொண்டிருப்பதனாலே நாம் ஒரு முயற்சி செய்து இதை விளக்கலாம் என்றுதான் ஒரு சூழ்நிலையிலே மனம் மாற்றமடைந்து மக்களுக்கு எதையாவது வள்ளலார் சொன்ன நல்ல செய்திகளை மட்டும் சொல்வோம் என்று இந்த ஏற்பாடு செய்து பேசி கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே என் மீது யாருமே வருத்தப்பட வேண்டாம். என்னுடைய சரக்கு ஒன்றுமே இல்லை. சத்தியமாக எனக்கு சொல்ல தகுதி இல்லை. வள்ளலார் சொன்னதை சொல்கிறேன். அது உரைநடை பகுதியிலே உள்ளதை சொல்லுகிறேன். சந்தேகப்படாமல் எடுத்து படித்து பார்க்க வேண்டும் என்று வள்ளலார் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த எழுதி வைத்ததை கூட நாம் படிக்க மாட்டோம் என்று நாம் பிடிவாதம் பிடித்து கொண்டு நம்ம மனம் போன போக்கிலே அந்த மதங்கள் சொல்கிறபடியே நான் நடந்துதான் தீர்வோம் என்று சொன்னால் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் என்னவாக ஆக வேண்டும், எந்த மதத்தை தழுவ வேண்டும், என்ன கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அந்த உங்கள் சுதந்திரத்திலே நாங்கள் குறுக்கிட மாட்டோம் என்று வள்ளலார் எடுத்து எழுதி வைத்ததை நான் சொல்லுகிறேன். அவ்வளவே. மேலும் வள்ளல் பெருமான் நமக்கு இந்த தமிழகத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் சொத்து. உலக மக்களெல்லாம் யாருனாலேயும் முடியாத அந்த யமபடரை தவிர்த்து எல்லாம் வல்ல இறைவனை நேருற அருளினாலே கண்டு அவரோடு ஒன்றியிருந்து இரவாமையை பெற்று மரணம் தவிர்த்தேன் என்று முரசறைந்து இன்றைக்கு ஒளி உருவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உத்தமரை, நாம் அந்த சத்திய சீலரை நேருற கனவிலேனும் காட்டென்றால் காட்டையில்லா கருணை ஏதோ என்பொரு பாடலிலே வள்ளலார் சொல்லுகிறார். அப்படியெல்லாம் கெஞ்சி கதறி தன் குற்றங்களையெல்லாம் மன்னித்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டு அழுது தொழுது வள்ளலார் இறைவன் அருளை பெற்றுக்கொண்டார்கள். கடைசியிலே இந்த ஜீவ தயவு, இந்த உயிர்களுக்கு உணவிடுதல், இந்த மக்களை நேசித்து அன்பு காட்டுதல், அன்பே சிவம் என்ற நிலைக்கு வந்து மனம் உருகி
எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளோடு வள்ளலார் இவ்வளவையும் சொல்லியிருக்கிறார்கள். அதை தயவு செய்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு எடுத்து பணிவோடு கூறுகிறேன், அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு மேலே நாம் என்ன செய்ய முடியும்? அந்த விஷயங்களை படித்து தெரிந்து கொண்டு சுற்று சன்மார்க்கத்திலே நீடித்து இருப்பதும் மத மார்க்கத்திலே இருப்பதும் அவரவர் இஷ்டம் என்று விருப்பத்துக்கு விட்டுவிட வேண்டியதுதான். இதை தொந்தரவு செய்து ஒருவரையும் ஒரு சங்கத்திலையும் சேர்க்க முடியாது. ஆகையினாலே வள்ளலார் வந்த நோக்கம் மத மார்க்கத்திலிருந்து சன்மார்க்கத்தை தனித்து பிரித்தெடுத்து மக்களை ஒழுங்குபடுத்தி நியாயமான சுத்த சன்மார்க்க அன்பு மார்க்கத்திலே செலுத்த வேண்டும் என்றுதான் வந்தார்கள். அவ்வளவு வேலைகளும் செய்தார்கள். பின்னும் பிறகு இந்த சந்தேகம் ஏற்படக்கூடாது என்றுதான் இந்த மத மார்க்கத்திலே உள்ள சூதனைத்தையும் இந்த நூல்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் தேவையில்லை என்றால் எழுதி வைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் விட்டு போயிருக்கலாம். வள்ளலார் இன்றில்லாவிட்டாலும் நாளைக்கு மக்கள் அதை படித்து பார்த்து மனம் திருந்துவார்கள் என்றுதான் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த உண்மையை வள்ளலார் சொன்னதை நான் சொல்லுகிறேன். ஆகையினாலே என் மீது பழி ஒன்றும் இல்லை, என் மீது யாரும் வருத்தப்பட வேண்டாம். நான் வள்ளலார் சொன்னதை சொல்வதற்கு வந்தவன், என் சொந்த கருத்து ஒன்றும் இல்லை என்று நாளைக்கு மீண்டும் மறுபடியும் நாம் சந்தித்து இந்த நல்ல மாலை நேரத்தில் இன்னும் சில கருத்துக்களை சொல்லலாம் என்று விருப்பப்படுகிறேன். திருவருள் கூட்டி வைத்தால் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மரணமில்லா பெருமாளை பற்றின 15 நாளைக்கு பேசலாம். பேசி என்ன பிரயோஜனம்? ஆகையினாலே இதை கூடி சீக்கிரமாக முக்கியமான செய்திகள் அங்கங்கே எடுத்து சொல்லி அதை நிறைவு செய்யத்தான் நான் விரும்புகிறேன். கரடியாக கத்தினாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, மக்கள் மனத்திலே மத மார்க்கம் 6000 ஆண்டுகளாக அப்படியே வளர்ந்து போய் ஆலமரம் போய் வேலு உண்டி ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி என்று சொன்னபடிக்கு ஊர் உலகமெல்லாம் கோயில்கள் நிறைய 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 கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனாலே மத மார்க்கத்துக்கு இன்றைக்கு ஒரு செல்வாக்கான காலமாக இது இருக்கிறது. ஆனாலும் வள்ளலார் கண்கொண்ட போதல மட்டும் யுத்த சன்மார்க்கம் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த காலம் வரும். வள்ளலார் சொன்னதெல்லாம் எதுவும் பொய்யாக ஆகாது. இந்த மத மார்க்கத்துக்கு ஒரு காலத்திலே ஒரு முடிவு ஏற்படலாம். அது வள்ளலார் நேரடியாகவே அதை எச்சரிக்கை செய்வதைப் போல பல பாடல்களிலே கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று சொன்ன வாசகமெல்லாம் பலிக்கும். இன்றில்லாவிட்டாலும் நாளை மக்கள் மனம் திறந்தி சன்மார்க்கத்துக்கு வருவார்கள் என்று வள்ளலார் நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறார்கள். அது நிறைவேறும் என்று சொல்லி இன்றைத்துடன் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.